டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலில் சின்னதாக ஒரு புண்ணு வரலாம். அந்த புண்ணு வந்து ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சீக் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கேர் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் அவாய்ட் பண்ணுறது. நம்ம இப்போது பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா, டயபெட்டிக் ஃபுட். நான் உங்கள் டாக்டர் கெவின் லூட்ஸ், பீவல் பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணுறேன். என் ஸ்பெஷலைசேஷன் இஸ் இன் ஃபுட் அண்ட் ஆங்கிள் சர்ஜரிஸ். ஸோ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் த நேம் மென்ஷன்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலில் சின்னதாக ஒரு புண்ணு வரலாம். அந்த புண்ணு வந்து மற்றவங்களுக்கு ஆடுற மாதிரி உடனே ஆறாமல் அது ரொம்ப நாளாக நீடிச்சிச்சுன்னா அந்த புண்ணே இன்ஃபெக்ஷன் ஆகி பெருசாகி அல்சர்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, உடம்புல வந்து நம்ம இரத்த அணுக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அல்சர் வந்து ஹீல் ஆகாமல் ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, அது மேலே இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளில் போயிட்டே இருக்கும். மற்றபடி இந்த டயபெட்டிக் அல்சர் வந்து பாதத்தில் எங்கே வேணாலும் வரலாம், முன்ன பின்ன, இல்லைனா அதை வந்து அதோட பாதமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து வரலாம். அது 4 ஃபுட்டாக இருக்கலாம், மிட் ஃபுட்டாக இருக்கலாம், ஹைண்ட் ஃபுட்டாக இருக்கலாம். இது வந்து தவிர்க்கிறது இஸ் மச் பெட்டர் தென் ட்ரீட்டிங். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி தவிர்ப்போம் அப்படின்னா வந்து, ஒன்று ப்ராப்பர் ஃபுட் கேர். டெய்லி வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, பாதத்தை அடியில் வந்து புண்ணு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து சாக்ஸ் மாதிரி எதுக்கும் போட்டுக்கிறது நல்லது. மூணாவது வந்து வீட்டில் வந்து செருப்பு இல்லாமல் வெறும் காலில் நடக்கிறத தவிர்க்கிறது மிகவும் முக்கியம். ஏன்னா வந்து வெறும் காலில் நடக்கும் போது தான் சின்ன சின்ன அடிகள் ஏற்படலாம். அண்ட் காலில் அவங்க உணர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அந்த அடியை வந்து அவங்க கவனிக்காமல் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அது சப்சிக்வெண்ட்டாக இந்த மாதிரி அல்சருக்கு லீட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அல்சர்ஸை வந்து வரும் முன் காக்கிறதே இஸ் பெட்டர். அப்படியே இன்கேஸ் வந்து இந்த மாதிரி புண் ஆனாலும் அதை வந்து பதஷ்டப்படாமல் நியரஸ்ட் ஹெல்த் கேரில் போயிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இஸ் மச் பெட்டர். நம்ம டயபெட்டிக் அல்சர் வராமல் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, இப்போது இதே இது டயபெட்டிக் அல்சர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லது. அங்கே உள்ள டாக்டர்ஸ் உங்களோட பாதத்தை அசஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த டயபெட்டிக் அல்சர் வந்து அடிப்பட்டதுனாலையா, இல்லைனா இன்ஃபெக்ஷன்னாலையா, இல்லைனா உங்கள் ஃபுட்டு வந்து மேலைன்மெண்ட் ஆனதுனாலையா இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துட்டு தே வுட் சஜஸ்ட் உங்களோட தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சீக் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கேர் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் அவாய்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தேங்க்யூ.